அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் இன்று நாம் பார்க்க இருப்பது தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு. தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு மக்காவை சார்ந்தவர், குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருக்கமான குடும்பத்தார், நண்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷி தான். அல்லாஹுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவில் தல்ஹா இல்லை. ஷாமிலே வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார். வியாபார குழுவை அழைத்து கொண்டு மிகச்சிறந்த நேர்த்தியான நேர்மையான வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர். தல்ஹா ஷாமிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்க இருக்கக்கூடிய பாதிரி தல்ஹாவை சந்திக்கிறார். இப்படி மக்காவில் இருந்து வந்திருக்கிறார், அஹ்மத் என்ற ஒருவர் தோன்றிவிட்டாரா, அவர் தனி நபி என்று வாதிடுகிறாரா என்று கேட்கிறார்கள். செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. விரைவாக வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மக்காவை நோக்கி செல்கிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், ஏதாவது நான் சென்றபோது நடந்ததா என்று. அவர்கள் சொன்னார்கள், ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்று கூறுகிறார். அவர் படைத்த இறைவன் ஒருவரை வணங்கும்படியும் சிலைகளை பொய்ப்பிக்கும்படியும் ஏவுகிறார். அவரை உம்முடைய நண்பர் அபூபக்கரும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அபூபக்கரை சந்திக்கிறார். அபூபக்கர் அவர்களே, என்ன ஆனது? அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தின் செய்தியை அபூபக்கர் தல்ஹாவிற்கு எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் தல்ஹா அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய தூதரோடு ஏற்றுக்கொண்ட 8வது நபரில் தல்ஹா ஒருவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அபூபக்கருடைய கரத்தில் இஸ்லாமை ஏற்ற 5 தோழர்களில் தல்ஹாவும் ஒருவர். தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமை ஏற்ப அல்லாஹுடைய தூதருக்கு மகிழ்ச்சியையும் உறுதியையும் கொடுக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தர், குறைஷி தலைவர்களில் குடும்பத்தில் ஒருவர். அவர் இஸ்லாமை ஏற்றது அல்லாஹுடைய தூதருக்கு உறுதியை கொடுக்கிறது. தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், அந்த 2 மிகப்பெரிய வியாபாரிகளும் இஸ்லாமை ஏற்றது மக்காவிலே கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனால் குறைஷி தலைவர்கள் நௌஃபல் இப்னு ஹுவைலித் போன்ற தலைவர்களை கொண்டு, குறைஷிகளை கொண்டு அவர்களை ஒரே கயிற்றிலே தல்ஹாவையும் அபூபக்கரையும் கட்டி வேதனைப்படுத்துகிறார்கள், மக்கள் பார்க்காத முறையில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா அவர்களும் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் குறைஷிகளாலேயே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல நற்செய்திகளை அவர்களுடைய செய்திகளில் நபிமொழிகளில் சொன்னார்கள். அதில் ஒன்று, 10 தோழர்களை குறிப்பிட்டு அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லும் போது, அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியுன் ஃபில் ஜன்னா, தல்ஹத்து ஃபில் ஜன்னா, தல்ஹாவும் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹிரா இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் ஏறும்போது அந்த மலையை பார்த்து சொன்னார்கள், உஸ்குன் ஹிரா, ஹிராவே மௌனம் கார், உன்னோடு நபி இருக்கிறார், உன்னோடு அபூபக்கர் இருக்கிறார், உன்னோடு ஷஹீதாக போகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் எண்ணினார்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை தனக்கு பிறகு கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களை அல்லாஹுடைய தூதர் பொருந்திக் கொண்டார்கள், அதனால் நான் இறந்ததற்கு பிறகு இவர்கள்தான் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு தகுதியானவர்கள் என்று. அதில் ஒருவருடைய பெயர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதரால் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹுடைய தூதரால் ஷஹீதாவார் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹுடைய தூதருடைய தோழரால் ரசூலுல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நபர் என்று சொல்லப்பட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எந்த வார்த்தைகளில் அடக்க முடியும்? இந்த நற்செய்திகளும் சிறப்புகளும் அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் எழுந்தவை அல்லவா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் அல்லாஹுடைய தூதரோடு அனுபவிக்கிறார்கள். மதீனாவை வந்தடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொள்கிறார்கள், பத்ரை தவிர. பத்ரில் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு தோழரையும் அபூ சுஃபியானுடைய படையை வேறொரு வழியில் கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வருவதற்கு முன்னாலேயே பத்ர் போர்க்களம் முடிந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதில் கலந்து கொண்ட பாக்கியமும் கூலியும் உமக்கு கிடைக்கும் என்று தல்ஹாவிற்கு நற்செய்தி சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஹதிலே கலந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உஹதுடைய போர்க்களம் என்றாலே தல்ஹாவுடைய நாள் தான் அது. அல்லாஹு அக்பர்! என்ன ஆனது?
ஒரு மிகப்பெரிய குழப்பம் உஹதிலே ஏற்பட்டது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழப்பத்தால் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு மலையுடைய பகுதியில் அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களில் இருவரும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். எல்லா அன்சாரி தோழர்களும் அம்புகளால் துளைக்கப்பட்டு ஷஹீதாகிறார்கள். அந்த குறைஷி தோழரும் ஷஹீதாகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய நபி தோழர்களில் ஒரே ஒரு நபர் அந்த நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வரக்கூடிய அம்புகள் அனைத்தையும் தல்ஹா தன்னுடைய உடம்பால் தாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய உடம்புகள் முழுக்க அம்பால் துளைக்கப்படுகிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய காட்சியை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் வரும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே முன்னால் வராதீர்கள். என்னுடைய நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக, என்னுடைய கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக என்று எல்லா ஆயுதங்களும் இழந்து தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அம்பால் துளைக்கப்பட்டு அவர்களுடைய கரங்கள் அனைத்தும் சல்லடையாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அவர்களும் இன்னொரு தோழரும் அல்லாஹ்வுடைய தூதரை தொலைவில் பார்த்தவர்களை நெருங்கி வரும்போது தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க அபூபக்கர் வந்து விட்டார் என்ற உறுதியோடு கீழே விழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இரத்தம் அவர்களுடைய முகத்தில் எல்லாம் பல் உடைக்கப்பட்டு இரத்தம் வடிகிறது. அவர்களுடைய முகத்தில் அம்புகள் துளைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தூனக்கும் அஹாக்கும், உங்கள் தோழரை பாதுகாருங்கள், தல்ஹாவை பாதுகாருங்கள், அவர் ஒன்றை கட்டாயமாக்கி கொண்டார் என்று சொன்னார்கள். அபூபக்கர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தல்ஹா எதை கட்டாயமாக்கி கொண்டார்? தல்ஹா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொன்னார்கள், தல்ஹா உஹதை பற்றி சொல்லப்படும் போதெல்லாம் தாக யௌமுன், அந்த நாள் குல்லுஹு லி தல்ஹா, அந்த நாள் அனைத்தும் தல்ஹாவை சார்ந்தது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யாராவது ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் இதோ உஹதிலே என்னை பாதுகாத்த தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹதை பற்றி சொல்லும்போது என்னுடைய வலதுபுறத்தில் ஜிப்ரீல் இருந்தார், என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு தல்ஹா இருந்தார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய வலதுபுறத்தில் ஜிப்ரீல் இருந்தார், என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு தல்ஹா இருந்தார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அந்த போர்க்களத்தை அவர்களுடைய கை இழந்து செயலிழந்தது. அவர்களுடைய உடம்பில் 70க்கும் மேற்பட்ட காயங்களால் துளைக்கப்பட்டது. பல வேதனையை அந்த போர்க்களத்தில் அவர்கள் பட்ட அந்த காயங்கள் அவர்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகும், அபூபக்கர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும், உமர் அவர்களுடைய காலத்திலும், உஸ்மான் அவர்களுடைய காலத்திலும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்கிறார்கள். தல்ஹா மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கொடையாளி. ஒரு முறை தல்ஹா அவர்களுக்கு 7 லட்சம் தீனார்கள் அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருகிறது. இரவிலே உறங்குகிறார்கள். தன்னுடைய மனைவியை அழைத்தார்கள். மனைவியே உறக்கம் வரவில்லை. ஏழைகளும் வறியவர்களும் போரிலே கைகால்களை இழந்து இருக்கக்கூடிய நபர்களும் எம்மை சுற்றி இருக்கும் போது இந்த செல்வம் என்னுடைய வீட்டில் இருக்கலாமா என்று காலை வருவதற்குள் 1000 தீனார்கள் கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதைகளை கொடுத்து விடுகிறார்கள். ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் தல்ஹா அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் மிகப்பெரிய போர்க்களங்களுடைய செல்வத்துடைய பங்களிப்பை தல்ஹா கொடுத்தார்கள். தல்ஹா நலவுள்ளவர், தல்ஹா அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக செல்வம் கொடுக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே கூறப்பட்டவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களுடைய உள்ளத்தை பயங்கரமாக கவலையுறச் செய்கிறது. உஸ்மான் அவர்களுக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்தோழர்கள் 2 குழு பிரிகிறது. ஒரு குழு விரைவாக உஸ்மான் அவர்களுடைய கொலைக்கு பழிதீர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய குழு இல்லை, கொஞ்சம் தாமதமாக அதை செய்வோம் என்று சொல்கிறது. இந்த இருவருக்கும் இடையே அது ஒரு போராக மூலக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த போரில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அலி இப்னு அபி தாலிபை சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையிலேயே முனாஃபிக்குகள் அம்பால் எறிந்து தல்ஹாவை கொலை செய்கிறார்கள். தல்ஹா ஷஹீதாக்கப்படுகிறார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தல்ஹா அவர்களுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள். பார்த்து அவர்கள் சொன்னார்கள், தல்ஹாவே,
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் ஜுபைரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அண்டை வீட்டார், உம்முடைய இந்த நிலைமையை நினைத்து வருந்துகிறேன். நாளை மறுமையில் உன்னோடும் உஸ்மானோடும் ஜுபைரோடும் எழுப்பப்படுவதை நான் விரும்புகிறேன். எம்முடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் வெறுப்பை நீக்கி அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய சகோதரர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன், நாடுகிறேன் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தியாகத்தை நாம் வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாது. குறிப்பாக உஹதில் அவர்கள் செய்த தியாகம், எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த தல்ஹா, ஜஸாக் அல்லாஹு ஹைரன். தல்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்கட்டும். இந்த சமூகத்திடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தியாகத்தை அங்கீகரிக்கட்டும். அதன் மூலமாக படிப்பினை பெற்ற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.